அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு. நாங்க எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. மேசம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க கடந்த 2025ஆம் ஆண்டுல மோசமான போராட்டமான வாழ்க்கைய சந்திச்சாங்க. இவங்க நல்லது கெட்டது என அனைத்தையும் உணர்ந்தவங்க. கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்து கொள்றதுல வல்லவர்களா இவங்க இருக்காங்க. வீட்டுல உணவுக்கே கஷ்டப்படும் சூழ்நிலைகள் இவங்களுக்கு இருந்துச்சு. கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாம இவங்க இருந்திருப்பாங்க. ஏழரை சனியால கடந்த 8 மாதங்களாக நரக வேதனைய அனுபவித்து வந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு இனி விடிவு காலம் பிறக்க போகுது. சொத்துக்கள் சொந்த பந்தங்களை இழந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது. கவலைகள் நீங்கி முயற்சிகள் வெற்றி பெறும். 2026ஆம் ஆண்டுல இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைய போகுது. சனி வக்ர நிவர்த்தி, குருவின் வக்ர பெயர்ச்சி, சுக்கிரன் மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் சாதகமா உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல சூரிய பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்க போறாரு. இது லாபஸ்தானத்துல நடக்கும் பயிற்சி அப்படிங்கறதால அரசாங்கம் சார்ந்த உதவிகளும் தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏழரை சனியின் தாக்கம் குறையுங்க. வீரபத்ர ராஜயோகம் 12 ராசிகள்ல 4 ராசிகளுக்கு மட்டும்தாங்க கிடைக்குது. அதுல மேசம் ராசி அதிக நட்பலன்களை பெறுங்க. தொழில், குடும்பம், நீண்ட கால உடல் நல பிரச்சனைகள் நீங்கும். குருவின் ராசியில சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நன்மைகள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். நீங்க நினைத்தது எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறுங்க. கும்பத்துல நுழையும் சூரியனின் பலத்தால பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது. மேசம் ராசிக்கார நேயர்களே, ராகு கேது பயிற்சியால நீண்ட கால நோய்கள் குறையும். வேலை கிடைக்காம திண்டாடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலையாக இருந்தாலும் சரிங்க, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்குகள் சாதகமா முடியுங்க. சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சனி பகவானின் நேரடி பார்வையால பல வழிகள்ல வருமானம் பெருகும்.
அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகளும் கௌரவமும் நிச்சயமா கிடைச்சே தீருங்க. புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் தாராளமாக தொழிலை தொடங்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி துறையில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி செல்வாக்கு உயரும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். திருமணத்திற்காக காத்திருக்கும் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும். மறுவாழ்வு தேடும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல துணை அமையும். காதலில் இருந்த தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமா தொடங்கும். சேமிப்பு பல மடங்கு உயரும். கடன் சுமைகள் குறையும். புதிய உறவுகள் நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் மூலமாக புதிய பொற்காலம் தொடங்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்க உயரப் போறீங்க. கிரகங்கள் பலமாக இருக்கும் இந்த நேரத்துல செய்யும் சில முயற்சியும் பெரிய வெற்றியா மாறும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைத்தே தீரும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யறது மன பயத்தை நீக்குங்க. எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடித்த வேலை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மேசம் ராசியினரே, இந்த மாதம் பணவரத்து கூடுங்க. ஆனா எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதில் எச்சரிக்கை தேவைங்க. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாங்க. மாற்று மதத்தினரின் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்குங்க. போட்டிகள் குறையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபட தோன்றும் உங்களுடைய மனசு. பங்குதாரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைய போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடிய போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலிடத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடக்க போகுது. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமானதா இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனசுக்கு நிம்மதியை தரும். குடும்பத்துல எதிர்பாராத சில காரியங்கள் நடக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க.
பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும். மரியாதை அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். தொழில் சிக்கல்கள் நீங்கும். தொழில நன்மைகள் நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அரசியல் துறையினர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கலாம். மேலிடத்தின் மத்தியில் மதிப்பு உயரும். புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. சக மனிதர்களிடம் மரியாதை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டிகள் விலகும். பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் நீங்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.